ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய ஏ சீரிஸில் அடுத்தடுத்து லான்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் நிறைய பேருடைய ஃபேவரட்டான எம் சீரிஸில் கடைசியா சாம்சங் கேலக்ஸி M53 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 8 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாம்சங் கேலக்ஸி M54 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும்னு நிறைய பேர் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த சாம்சங் கேலக்ஸி M54 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ கீக் பெஞ்ச் ஸ்கோர் அண்ட் BIS சர்டிஃபிகேஷன் மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. சோ அங்க இருந்து இந்த ஸ்மார்ட் போனை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சில அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் எல்லாம் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றின லீக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த விஷயமும் ரிவீல் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு சில இமேஜஸ் இப்போ இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த மாதிரியான லுக்கில் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி 2 கலர் வேரியன்ட் இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஒன்று டார்க் ப்ளூ அண்ட் மல்டி கலர் கிரேடியன்ட் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி 2 கலர் ஆப்ஷன் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான லுக்கில் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ BIS சர்டிஃபிகேஷன் அண்ட் கீக் பெஞ்ச் ஸ்கோர் வெப்சைட்டில் ஆக்சுவலி லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து நமக்கு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனல் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி பேக்கப்பா இங்க நமக்கு 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்போட இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆஃப் கோர்ஸ் M சீரிஸ் அப்படின்னும் போது பெரிய பேட்டரி கெபாசிட்டி இருக்கும். அந்த வகையில தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு ஒரு 6000 mAh பெரிய பேட்டரி இருக்க போகுது. பட் அதை சார்ஜ் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் கொடுக்க போறாங்க. சோ இந்த பேட்டரி கெபாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 25 வாட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு. பட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்க இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸ்னாப்டிராகனுடைய ப்ராசஸரோட தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G வரும் அப்படின்ற மாதிரி பல மாதங்களாக நமக்கு நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாமளும் கூட அதை பற்றி எல்லாம் வீடியோவாக போட்டிருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக் ஆக்சுவலி கீக் பெஞ்ச் ஸ்கோர் எல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே லிஸ்டிங் பண்ணதுலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங்குடைய ஓன் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் இருக்க போகுது. எக்ஸினோஸ் 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி கீக் பெஞ்ச் ஸ்கோரில் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இதை நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கீக் பெஞ்ச் ஸ்கோரில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது குளோபல் வேரியண்ட்டுக்கான அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ குளோபல் வேரியண்ட்டில் நமக்கு எக்ஸினோஸ் 1380 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்தியாவுக்காக ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் இப்போதைக்கு ஓவரால் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எக்ஸினோஸ் 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரோட பேக் பண்ணி தான் நமக்கு வரப்போகுது. அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இந்த டிசைன் இந்த லுக்லேயே நமக்கு அது கிளியரா தெரியுது. 3 கேமரா தான் பின்பக்கம் இருக்கு. அண்ட் அந்த கேமராவுடைய செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 கேமரா பின்பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த வாட்டி இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா இந்த கேமராவா கொடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது இதுல நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் இருக்கு. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த லீக்டு இமேஜ் வந்திருக்குல்ல அதில் ஒரு சைடு இமேஜும் நமக்கு இருக்கு. அந்த சைடு இமேஜ் பார்க்கும்போது இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஆக்சுவலி நமக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே எல்லாம் இருக்க போகுது அப்படின்னாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கான ஸ்கின்னோட One UI 5.0 கீழே இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகிட்டு இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகும். அண்ட் குளோபல் மார்க்கெட்லயும் இதே மாதிரி ஃபீச்சரோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M53 5G அந்த செக்மெண்ட்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி M53 5G நமக்கு ஒரு 25,000 செக்மெண்ட்டுக்காக இப்போதைக்கு மார்க்கெட்
மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 25லேருந்து 30 அந்த செக்மெண்ட்டுக்குள்ள இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இமிடியேட்டாக லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் தான் சாம்சங் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதனால் இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மார்ச் மாதம் எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய மாதங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டோம். பட் இதுக்கு மேலே நிறைய வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் மார்ச் மாதத்தில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5G நம்ம எதிர்பார்க்கலாம்.